ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தாங்க. டிஎன் ரைட்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருந்து ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் வேர்ல்டு பேங்க் ஃபண்டட் ப்ராஜெக்ட். சரிங்களா? இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு தான் நிறைய வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அது என்ன வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிளாக் கோஆர்டினேட்டர், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் கேஸ் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜிஸ்ட் இல்லைனா கவுன்சிலர், ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஆப்டோமெட்ரிஸ்ட், மொபிலிட்டி இன்ஸ்ட்ரக்டர், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட், மல்டிபர்பஸ் ஒர்க்கர், ஆஃபீஸ் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லி பல ரோலுக்கு வேகன்சிஸ் வந்திருக்குங்க. எவ்வளோ சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிளாக் கோஆர்டினேட்டர் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு 250 பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? 250. ஓகேங்களா? இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, யூஜியோ இல்லை பிஜியோ ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். ஃபிசியோதெரப்பியில் இல்லை ஆக்குபேஷனல் தெரப்பிலையோ இல்லை ஸ்பீச் தெரப்பிலையோ, ஸ்பெஷல் எஜுகேஷன்லையோ, சைக்காலஜி, சோஷியல் ஒர்க், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி எதுலையாவது சம்மந்தப்பட்டது படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது ஒரு 2 வருஷம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு வருமானம் உங்களுக்கு ஆண்டுதோறும் 30,000 மாதந்தோறும் உங்களுக்கு 30,000 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் கேஸ் மேனேஜர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 94 காலி இடங்கள் இருக்குது. சரிங்களா? இதில் என்ன படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் கேஸ் மேனேஜர் அப்படின்ற மாதிரி ஒரு வேலிடான ஒரு மாஸ்டர் டிகிரி இருக்கணும்ப்பா. ரீஹாபிலிட்டேஷனில் இல்லை ஃபிசியோதெரப்பியில், ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், சைக்காலஜி இதில் நீங்கள் ஏதாவதுலேயும் 94 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 35,000 மாதந்தோறும் உங்களுக்கு சம்பளம். சரிங்களா மக்களே? ஸோ 3 வருஷம் நீங்கள் ப்ரியராக நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னாலுமே, ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே அதுவே ரொம்ப அட்வான்டேஜாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு சைக்காலஜிஸ்ட் இல்லைனா கவுன்சிலர் அப்படின்னு சொல்கிற ஒரு வேலைக்கு 94 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. நீங்கள் ஃபுல் டைம் சைக்காலஜி படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. கவுன்சிலிங்கில், பிஹேவியரில், கிளினிக்கலில் நீங்கள் படிச்சிருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. 35,000 மாதந்தோறும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். மினிமம் 3 வருஷம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஸ்பெஷல் எஜுகேட்டர் வேலைக்கு 94 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. இதுலேயுமே என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பேச்சுலர் டிகிரியோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ ஸ்பெஷல் எஜுகேஷனில், இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. 35,000 சம்பளம், 3 வருஷம் வேலை பார்த்துருந்தா சிறப்புன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு 94 பேர் வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. 35,000 சம்பளம். ஆக்குபேஷனல் தெரப்பி நீங்கள் பேச்சுலர் டிகிரியோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ முடிச்சிருந்தாலே சுகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 3 வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு ஆப்டோமெட்ரிஸ்ட், 94 பேர் வேகன்சி இருக்குது, 35,000 சம்பளம். சரிங்களா? இதே மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.